அமாவாசை சமயத்துலேயும் பௌர்ணமி சமயத்துலேயும் வீடெல்லாம் நம்ம தொடச்சி முடிச்சிட்ட பின்னாடி வீட்டினுடைய மையப்பகுதியில் ஏதாவது ஒரு ஓரமாக வச்சு இதில் வந்து பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் போட்டிருக்கேன். இது கூட இந்த கற்பூரத்தை இந்த மாதிரி கொஞ்சம் தூள் பண்ணி போடலாம். இது கூட கொஞ்சம் பச்சை கற்பூரம் இருந்தாலும் போடலாம். இப்படி போட்டு வச்சா உங்கள் வீட்டில் வந்து மகாலட்சுமி யோகம் வரும். ஆனால் இது வந்து இந்த வீட்டை உப்பு போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இதை வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்ஸ் ஒரு முறையோ இல்லைனா ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லைனா ஒரு 10 நாளைக்கு ஒரு முறையோ இதை மாற்றணும். ஆனால் இது முடிஞ்ச வரைக்கும் இதை வைக்கிறது செட் பண்ணுறது அமாவாசை அன்னைக்கு, பௌர்ணமி அன்னைக்கு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆத்மாக்களை நமக்கு ஹெல்ப் பண்ண விடாமல் தடுத்துற தீய சக்திகள் இருக்கும் வீட்டில். அப்போ அந்த மாதிரி தண்ணியில் கலந்து வைக்கிறது, இந்த மாதிரி உப்பு போட்டு வைக்கிறது, இந்த மாதிரி பட்டலவங்கம் போட்டு வைக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஆத்மாக்களையும் உள்ளே வரவிடாது பண்ணாது. அந்த ஆத்மா வரத்துக்கு வழி இருக்குது. ஆனால் ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருக்கிற ஆத்மா வந்து தீய சக்தி ஆத்மா இருந்தால் அது போயிடும். இந்த ஆத்மாவால் நம்ம வீட்டு ஆத்மாவங்க